அந்த ரஜினி அரசியலுக்கு வரலன்னா உங்களுக்கு எனக்கும் ஒன்று நடந்தது. பொது மேடை அது வேண்டாம், நாகரிகம் கருதி அதை நான் நகர்ந்து போகிறேன். எனக்கு வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டீங்க, பரவாயில்ல. அது நீங்கள் பண்ணீங்களா இல்லை ரஜினி சார் பண்ணாரா, எனக்கு இப்போ அந்த இடத்துக்கு நான் போக விரும்பலை. ஆனால் இப்போ திரு விஜய் சார் ஜெயிச்ச உடனே எல்லாம் அப்படியே புத்துசல் மாதிரி வெளியே கிளம்பு வரீங்களே. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது அப்போயும் நாடகமா, அத்தனையும் நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நீங்கள் வந்து அறக்கட்டையிலங்கிற பேரில் ஏகப்பட்ட பணங்களை கலெக்ட் பண்ணி, அது தெரியாதா, யாருக்கும் தெரியாதா என்ன? எவ்வளோ ட்ரஸ்ட்டில் நீங்கள் நடிகர்ன்றதுனாலையும் புகழ்பெற்ற ஆளுன்றதுனாலையும் பணம் கொட்டும். சரி பரவாயில்ல, அப்படியும் செய்கிறதே பெரிய மனசு, அதுக்கு டைம் ஒதுக்கிறதுக்காக உங்களை பாராட்டலாமே தவிர, நீங்கள் வந்து அன்னை தெரசா மாதிரி ஒரு சரசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது தெரிஞ்சு போச்சு உங்களுடைய இது ஒரு ட்ராமா அப்படின்னு. ஏன்னா நாயோட ஒப்பிடுறது இருக்கு இல்லையா, நாட்டின் நாயகனை தேர்ந்தெடுத்த மக்களை நாயகன்னு சொன்ன காஞ்சனா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து உங்களை உயர்த்தி பிடிச்ச மக்களை காஞ்ச நாய் மாதிரி மாற்றிட்டீங்கல்ல. தயவுசெய்து ஒதுங்கிடுங்க, உள்ளே வராதிங்க. அரசியல் வந்தீங்கன்னா உங்களை மக்கள் கொதிச்சுட்டாங்க. ஏன்னா மக்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியும், அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்கன்னு தெரியும். ஆனால் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் மக்கள் கொதிச்சிருவாங்க. நீங்கள் தெரியாமல் பெரிய வார்த்தையை விட்டுட்டீங்க. விட்டது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்த அந்த முகமுடிய நீங்களே காலம் முனி மூலம் தான் நீங்கள் பிரபலம் ஆனீங்க. இன்று உங்களுக்கு சனியாக மாறிவிட்டது. வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். அரசியல் தளத்துக்கு வந்த பின் முதலில் செய்ய வேண்டியது அடுத்தவர்களுக்கு மரியாதை அண்டு உண்மையிலே கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்.